3 டாட் ப்ளவுஸில் ஹூக் டாட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் சைடை சென்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரெஸ்ட் டாட்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல டாட் பாயிண்ட் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைமு இது 1 இல்லைன்னா 1.5 அதுக்கு மேலே தள்ளி வரக்கூடாதுங்க. அதுவே கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த ஹூக் டாட் பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ நம்ம ஆம்கோல் டாட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆமுடைய டாட்ஸு ப்ளவுஸில் எங்கே பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் 6 இருக்குது. ஸோ ரெடி டு ஸ்டிச்சுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம 6.5 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு விட்டுட்டோம்னா 6 வச்சா போதும். மேலேருந்து பார்த்தோம்னா 6.5 வச்சுக்கணுங்க. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டாட்லேருந்து எப்படி வர்றது மட்டும் பாருங்கள். இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நோக்கி தான் இந்த டாட் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதனால தான் அந்த மார்க் பண்ண சொன்னேன் உங்களையே. அதுக்கப்புறம் பண்ணும்போது கரெக்டாக கிடச்சிரும். இது ரொம்ப கிராஸாக தள்ளி ஸ்டிச்சிங் பக்கத்துலலாம் வந்தாச்சுன்னா அந்த இடத்துல சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் ப்ளவுஸ் போடும்போது. அதுக்கப்புறம் பேக் சைடுமே மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தாட்டி மார்க் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸி.